ஹலோ கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது நூலும் நூல் ஆசிரியர்களும் தான். தமிழ் நியூ புக்கில் 6th term 1ல் உள்ள நூலும் நூல் ஆசிரியர் யாருன்னு பார்த்துடலாம். இன்பத்தமிழ் பாரதிதாசன். பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். அவர் புரட்சி கவினும் பாவேந்தர் பாரதிதாசனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறோம். அவருக்கு ஏன் பாரதிதாசன் அவர் இயற்பெயரை விட்டுட்டு பாரதிதாசன்னு மாற்றிக்கிட்டாரு? பாரதியார் மீது உள்ள அவரோட பற்றுனால தான், அவரோட கவிதைகள் மீது ஆர்வம் கொண்டனால அவர் தம் பெயரை சுப்புரத்தினம்னு இருந்த பெயரை பாரதிதாசன்னு மாற்றிக்கிட்டாரு. அடுத்து தமிழ் கும்மி எழுதினவர் பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் மாணிக்கம். இவரை பாவலரேறு அப்படின்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறோம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சிலப்பதிகாரம் எழுதினவர் இளங்கோவடிகள் தான். இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இளங்கோவடிகள். அடுத்து காணி நிலம் யாரு? பாரதியார் தான். பாரதியார் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதியாரோட இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். இவர் எட்டயபுரம் மன்னரால தான் பாரதி அப்படின்ற பட்டத்தை பெற்றிருக்காரு. இவர் மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார். அடுத்து சிறகின் ஓசை. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி யார் அப்படின்னா, பேர்ட்ஸை பற்றியே படித்தவர், பேர்ட்ஸுக்காகவே தன்னோட வாழ்நாளை அர்ப்பணித்தவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் தன்னோட வாழ்க்கை வரலாறவே எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னு எழுதியிருக்காரு. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு பேரில் அவரோட வாழ்க்கை வரலாறை எழுதியிருக்காரு. முழுக்க பறவைகளுக்காகவே இவரோட வாழ்வை அர்ப்பணித்தவர் தான் டாக்டர் சலீம் அலி. பேர்ட்ஸை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் என்ன? ஆர்னித்தாலஜி. அடுத்து கிழவனும் கடலும், த ஓல்ட் மேன் அண்ட் த சீ எழுதினவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. அடுத்து திருக்குறள், திருவள்ளுவர். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். திருக்குறளில் மொத்தம் எத்தனை அதிகாரம்? 133 அதிகாரம், 1330 குறட்பாக்கள். எழுதினவர் திருவள்ளுவர். வள்ளுவர் 2ஆம் ஆண்டு 2000 ஆண்டுக்கு முற்பட்டவர் அப்படின்னு சொல்லுவோம். திருவள்ளுவரை வேற என்னென்ன பெயரால சிறப்பிக்கலாம்? வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் அப்படின்னு நிறைய சிறப்பு பெயர்கள் வள்ளுவருக்கு இருக்கு. அடுத்து அறிவியல் ஆத்திச்சூடி எழுதினவர் நெல்லை சு முத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். நெல்லை சு முத்து. நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இவரை எப்படி பாராட்டியிருக்காரு அப்படின்னா, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு நெல்லை சுமுத்துவை நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பாராட்டியிருக்காரு. இந்த நெல்லை சுமுத்து எங்கெங்க பணியாற்றியிருக்காரு அப்படின்னா, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், அப்புறம் இந்தியா விண்வெளி மையம், இந்த 3லையுமே பணியாற்றியிருக்காரு. அடுத்து அறிவியலால் ஆள்வோம் பாடநூல் ஆசிரியர் குழு தான். அடுத்து ஒளி பிறந்தது அப்துல் கலாமுடன் நேர்காணல், அது அந்த லெசன். இப்போ நான் ஒரு வரிகள் சொல்கிறேன், அதை எழுதினவர் யார் அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். இந்த வரிகளை இயற்றியவர் யார் அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.